கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and the story? நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். நமக்கு அதிகமாக இருக்கும் போது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம கொடுக்கணும். We have to give for all. Not only when we have more. When someone is in need, we have to help them. கொடுக்கறதுல நம்ம யோசிக்கவே கூடாது, நம்ம கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. We should not think about giving to others and also we should not be stingy. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். Luke 6:38. Give and it will be given to you. Good measure, pressed down, shaken together and running over will be put in your bosom. For with the same measure that you use, it will be measured back to you. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு நமக்கு திரும்பி வருமா? See what the Bible says. How much ever we give, it will come back to us. நம்ம திரும்பி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட செய்யக்கூடாது, ஆனால் செய்யணும். We should not help others with the expectation that we will get it back, but we have to do. ஒரு முறை ஒரு வயதானவர் ஒரு காலணி கடைக்கு போய் அங்கே ஒரு காலணியை வாங்குறதுக்கு முயற்சித்தாரு. Once a old man went to a shoe shop to buy a shoe. அது குளிர்காலமாக இருந்ததுனால அவருடைய காலணி உடஞ்சி போனதுனால புதுசு வாங்கணும்னு அவர் முயற்சி பண்ணார். It was winter and already the shoes that he was having was broken. So he wanted to buy a new shoe. அங்கே போய் தன்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்தாரு. ஆனால் அதில் பணம் எடுக்க முடியாத காரணத்தினால அங்கே கடை வச்சுருந்தவங்க அவரை வெளியே விரட்டி விட்டுறாங்க. அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே his credit card got declined and he said that he could not pay money. So the people who were inside the shop sent him outside. அவருக்கு இந்த காலணிகள் ரொம்ப தேவையாக இருந்தது. அவர் ரொம்ப சோகத்தோட வெளியே நடந்து போனார். He wanted a shoe very much, but since he could not get it, he went out very sad. கொஞ்சம் தூரம் அவர் போனோடனே ஒரு பெண்மணி அவர் பின்னாடியே ஓடி வந்து ஒரு விலை உயர்ந்த காலணிகளை அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. He was walking and a lady ran behind him and gave a very costly shoe as a gift for him. அவர் சொன்னார், நான் இலவசமாக எதையும் வாங்க மாட்டேன், நான் ஒரு ஆசிரியராக இருந்தவன், எனக்கு ஒரு அளவுக்கு பணம் இருக்குது, ஆனால் திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. The man said, I'm sorry, I cannot accept things for free. I was a teacher. I have enough money, but suddenly I'm struggling like this. அந்த பெண்மணி சொன்னாங்க, ஐயா, நீங்கள் எனக்கு கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு திரும்பி தர்றேன். நீங்கள் எனக்கு செய்த உதவியோட பலனை நான் கொஞ்சம் தாமதமாக கொடுக்குறேன் அப்படின்னு. The lady said, Sir, I'm not giving it for free. I am giving it for you for something that you gave me and I am returning it very late. இவருக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அந்த பெண்மணி பார்க்குறதுக்கு நல்ல விலை உயர்ந்த துணி உடுத்திருந்தாங்க, அதே மாதிரி நல்ல பணக்காரராக தெரிஞ்சாங்க. Because that lady was looking very rich and she was wearing costly clothes. He could not understand anything. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, ஐயா, நான் உங்ககிட்ட தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாடம் படித்தேன். The lady said, Sir, I was your student in school. என்னுடைய தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. ரொம்ப ஏழ்மையான நிலையில் நாங்கள் இருந்தோம். My mother struggled a lot to give us education because we were very poor. கொஞ்ச நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரல.
ஆனால் நீங்கள் என்னை வீடு தேடி வந்தீங்க. I did not come to school for some time. You came looking for me. அந்த காரணத்தை நீங்கள் கேட்கும்போது நான் சொன்னேன், என்கிட்ட சரியான காலணிகள் இல்லை, அதனால தான் நான் வரலன்னு. I said the reason for not coming to school as that I did not have proper shoes to wear to school. அடுத்த நாள் விலையுயர்ந்த காலணிகளை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லாமல் கூடவே சேர்த்து ஒரு வாக்கியத்தையும் சொன்னீங்க. Next day, you gifted me a very costly shoe and also encouraged me with a word. என்னைக்குமே நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு. You should never lose hope. அந்த ஒரு வார்த்தையை நான் பாடமாக எடுத்துட்டு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். I took that word as a thought and I struggled to study. என் பெற்றோர், எங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வார்த்தைகளால் என்னை சோர்வுற பண்ணாங்க. ஆனால் உங்கள் வார்த்தையை நினச்சி நான் படித்து நான் நினச்ச மாதிரியே இன்னைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறேன். She said that my parents, my siblings, everyone discouraged me. But I put my hope on the words you said and today I am a doctor. நம்ம செய்கிற உதவி நமக்கு என்னைக்குனாலும் திரும்பி வரும். செய்கிறத மனப்பூர்வமாக செய்யணும். The help we do will come back to us. We have to do everything with a whole heart. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.